மீண்டும் ஒரு பகிர்தலோடு சிசிலனி வாழ்வின் காலை வணக்கம். சொல்வேந்தர் திரு சுகி சிவம் அவருடைய புஸ்தகத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான பதிவு. ஒரு ஊர்ல ஒரு ஏழை நெசவாளி இருந்தாராம். அவருக்கு ஒரு பையன். தன்னுடைய பையனுக்கும் நெசவு தொழிலை சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனா அவருடைய பையனுக்கு நெசவு தொழில் மேல ஈடுபாடு வரல, ஈடுபாடு இல்லை. காரணம், யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற கனவோடு இருந்ததுதான் அதுக்கு காரணம். அந்த பையன் வளர வளர அவரோட சேர்ந்து அவருடைய கனவும் வளர்ந்தது. அந்த கனவு என்ன அப்படின்னா, தான் இருக்கிற இடத்திலிருந்து கிழக்கு திசையில இருக்கக்கூடிய இந்தியாவை கடல் மார்க்கமாக நாம எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த கனவு. அவருடைய கனவு அவ்வளவு எளிதா நனவாகல. அதுக்கு காரணம், பொருட்செலவு ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது தான். நிறைய கப்பல்கள் தேவைப்படும், நிறைய உணவுப் பொருட்கள் தேவைப்படும், மாலுமிகள் தேவைப்படுவாங்க. இதுதான் அதற்கான காரணம். 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு, இப்படியே 10 வருஷம் ஓடி போச்சு. ஆனா அந்த இளைஞனுடைய கனவு மட்டும் வலுவாவே இருந்தது. இந்த சாதனைய நாம எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுல அந்த இளைஞன் மிக உறுதியா இருந்தான். 10 வருஷம் கழிச்சு ஸ்பெயின் நாட்டு இளவரசி அந்த இளைஞனுடைய கனவுக்கு கை கொடுக்க முன் வந்தாங்க. 3 கப்பல்களும் உணவுப் பொருட்களும் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த இளைஞனுக்கு. மீண்டும் ஒரு சவாலாங்க, மாலுமிகளுக்கு எங்க போறது? கடலையும் காற்றையும் கிழித்து கொண்டு கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு போறதுங்கிறது கொஞ்சம் உயிரை பயணம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால மாலுமிகள் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த சவாலையும் சந்திச்சு சிறைச்சாலையிலிருந்து 87 தண்டனையாளர்களை மாலுமிகளா கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கினான் அந்த இளைஞன். கடல் வழியா கப்பல்ல போய் கொஞ்சம் தூரம் போயாச்சு, ரொம்ப தூரமும் போயாச்சு. அங்கேயும் ஒரு சவால் இருக்கு, காத்துக்கிட்டு இருந்தது அந்த இளைஞனுக்கு. கிழக்கு திசை நோக்கி போக வேண்டிய பயணம் தவறாக மேற்கு திசை நோக்கி போயிடுச்சு. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த சவாலையும் மிக அழகாக சமாளிச்சுட்டான் அந்த இளைஞன். தவறாக மேற்கு திசை நோக்கி போனதுனாலதான் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு அமெரிக்காவை தெரியும். அந்த இளைஞர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவருடைய இந்த 10 வருட விடாமுயற்சியைத்தான் ஒற்றை வரியில நம்மளுடைய வரலாற்று பாட புத்தகங்கள் எல்லாம் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் மிக அழகான ஒரு வழியை சொல்றார். நீங்கள் வெற்றி பெற நினைத்தால் பிறரை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள், பிறரை விட அதிகமாக செயல்படுங்கள், பிறரை விட குறைவாக எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பதிவை என்னோட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள எத்தனையோ பேர் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்ற கனவோட இருப்பீங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட வார்த்தைகளை மனசுல வலுவா வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கொலம்பஸை எழுப்பி விடுங்க. நீங்க சாதனை புரிவது மிக சுலபம். காலை வணக்கம்.